ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோகிணி எப்படியாவது விஜயாவை வெறுப்பேற்றி விஜயா ஒரு கெட்ட மாமியாருங்கிறத நிரூபிக்கணுன்றதுக்காக விஜயாவை வம்புக்கு இழுத்துட்டே இருக்காங்க. இதை மீனா புரிஞ்சுக்கிறாங்க. நேரா விஜய் கிட்ட போயிட்டு, அத்தை ரோகிணி நீங்க கெட்ட மாமியாருன்னு சொல்லிட்டு நீங்க ரோகிணியை குடும்பப்படுத்துறதா கோர்ட் முன்னாடி நிரூபிக்கணுன்றதுக்காக தான் உங்களை இப்படி எல்லாம் வெறுப்பேத்திட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நீங்க அடி பண்ணியாதீங்க. அவ என்ன பேசினாலும் நீங்க காதுல வாங்கிக்காம இருங்க, புரியுதான்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் பூக்காரி, நீ கொஞ்சம் அமைதியே இருன்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி இங்க பாருங்க ஆன்டி, ரோகிணி என்னன்னாலும் பண்ணுவான், அது எல்லாத்தையுமே நீங்க ஹேண்டில் பண்ணணும். இந்த காதுல வாங்கிக்கிட்டே இந்த காதுல விட்டுடுங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால மனோஜுக்கோ ரோகிணிக்கோ நீங்க சொன்னபடி விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களால விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் சொல்றதுனால இப்ப என்ன, நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதானே, வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் போதுமா, இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோகிணி என்ன இது, நம்ம என்ன பேசினாலும் எல்லாமே ஃபிளாப் ஆகிட்டே போகுதே, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. தீவிரமாக எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும். மனோஜ் எனக்கு மட்டும்தான், மனோஜ் எனக்காக, நான் மனோஜுக்காக என்னன்னாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. இப்ப வித்யாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணி அடி பாவி நம்பிக்கை துரோகி, என் கூடவே இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில என்ன பழி வாங்கறதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யறதுக்கு நீ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. என்னை மன்னிச்சுட்டு ரோகிணி, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. ஏன்னா நீ பண்ணிட்டு இருக்க வேலை ரொம்பவே தப்பான வேலை. அதுக்கு நான் தொண போனா என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் வித்யா இருக்காங்க. இப்போ நம்ம மீனா கேட்குறாங்க, என்ன வித்யா, உங்க ஃப்ரெண்டோட முகத்தை பார்த்ததும் உங்களுக்கு பழசு எல்லாம் சொல்லணுன்ற எண்ணம் இருக்கா, இல்ல அவங்களுக்காக அவளுக்கு எதிராக நம்மளால சாட்சி சொல்ல முடியாது அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல, நான் சாட்சி சொல்றதுல உறுதியா இருக்கேன், கண்டிப்பா நான் உண்மையை தான் சொல்லுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா, நான் பழைய படியெல்லாம் மாற மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டதும் மீனா, உங்களை நான் நம்புறேன் வித்யா, கண்டிப்பா நீங்க நல்லது செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ரோகிணியை கூண்டுல ஏற சொல்றாங்க. இப்ப நம்ம ரோகிணியும் போயிட்டு கூண்டுல ஏறுறாங்க. என்னம்மா, உன்னுடைய முடிவுல நீ தீவிரமா இருக்கியா? மனோஜுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனாலதான் மனோஜ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டாரு. அப்ப அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படித்தானே? ஆமா மேடம், அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும். இப்ப வரைக்கும் அவர் மேல நான் அவ்வளவு உயிரா இருக்கேன், அவரும் என் மேல உயிரா தான் இருக்காரு. ஆனா எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது என்னுடைய மாமியார், அவங்க தான் சொல்லிட்டு விஜயாவோட பேரு சொல்லி விஜயாவா கோபப்படுத்தணும்னு சொல்லிட்டு விஜயா மேல இல்லாத பொல்லாத பழி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பக்கம் அத்தை, இது எல்லாமே அவர் தெரிஞ்சுதான் பண்ற அத்தை, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க எனக்காக அத்தை, ப்ளீஸ் அத்தைன்னு சொல்றாங்க. என்னது, என் வாய் இப்படி கட்டி போட்டுட்டீங்க? அவ கேட்ட கேள்விக்கு அவளை மட்டும் செருப்பால அடிச்சிருந்தாதான் எனக்கு என் கோபம் ஆத்திரம் எல்லாமே தீர்ந்துருக்கும். நான் இப்பவே பாரு என்ன பண்றேன்னு சொல்லிட்டுன்றாங்க. அம்மா, இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வழி இருக்கு, அந்த வழியை நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹேர் பார்ட்ஸை எடுத்து நம்ம முத்து பாத்தீங்கன்னா விஜயோட காதுல போட்டு விட்டுறாங்க. விஜயாவுக்கு எதுவுமே காது கேட்காத மாதிரி இருக்கும். இதெல்லாம் போட்டா மட்டும் என்ன உன் அம்மாவை கோவப்படுத்தாம தடுத்துலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது அது இப்படிதான் நடக்கும். கண்டிப்பா உன் அம்மா கோவப்பட போறாங்க. எனக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து நடக்க போறது கிடையாது. டே முத்து, நீ ஜெயிக்கலாம் நினைக்கிறீல்ல, கண்டிப்பா நீ தோத்துதாண்டா போக போற. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வித்யாவையும் அதே மாதிரி மணி வர சொல்றாங்க. வித்யா வராங்க. வித்யா எல்லா உண்மையுமே சொல்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் ரோகிணி தான், அவளுக்காக நான் எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேன், அவளுக்காக இதை பண்ணுனா அதை பண்ணுவேன், அவளுக்காக ஏகப்பட்ட கெட்ட விஷயம் பண்ணி என்னுடைய லைஃபை இப்பதான் நான் அழகாக்கி இருக்கிறேன்.
இப்ப வந்து என்ன காரணத்துக்காக நீங்க வந்து ரோகிணிக்கு எதிராக உண்மையை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேக்குறாங்க. நானும் பல முறை ரோகிணியை திருந்த சொல்லிட்டேன், ஆனா ரோகிணி திருந்துற மாதிரி தெரியல, எனக்கும் வேற வழி தெரியல. ரோகிணி பொய்யால ஆரம்பிச்ச வாழ்க்கை பொய்யாலே தான் முடியும், அதனால எதுவா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கொண்டாங்க. மேடம், இவ்வளவு என்னுடைய ஃப்ரெண்டா தான் இருந்தா, பணம் கொடுத்து எல்லாரும் எனக்கு எதிராக மாத்திட்டாங்க மேடம் சொல்லிட்டு ரோகிணி அழுதுட்டு இருக்காங்க. ரோகிணியை பார்த்ததும் பொய்க்காரி பொய்க்காரி எப்படி பொய் சொல்றா பாருன்னு சொல்லிட்டு உடனே விஜயா வந்து அந்த ஹேர் பார்ட்ஸை எடுத்துடுறாங்க. அம்மா, தயவு செஞ்சு இங்க அமைதியா உட்காருக்கிறதுனா உட்காந்துட்டு இருங்க, இல்லைன்னா வெளியே போங்கம்மா ப்ளீஸ்மா. மனோஜுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா மனோஜை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நீங்க அமைதியே இருங்க. எல்லாம் கைக்குடி வர்ற நேரத்துல வெள்ளம் வரும்போது பானை உடைப்பாங்களான்னு சொல்லுவாங்களே, அந்த கதையா இருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு முத்து திட்டதும் விஜயாவும் சைலண்டா ஆயிடுறாங்க. இப்ப வந்து மணியை வர வைக்கிறாங்க. மணி வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்க. அவ ரொம்பவே பணக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ப வச்சா, அதுக்காக என்ன நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போனான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. மேடம், இவர் யாருன்னே எனக்கு தெரியாத மேடம் சொன்னதும் மீனா கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறாங்க. சரிங்க மேடம், இவர் யாருன்னே தெரியாத இந்த ரோகிணி தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து தீபாவளி தலை தீபாவளி கொண்டாட போகும்போது என்னுடைய மாமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம், அதுல என்ன வீடியோ எடுத்திருக்கோன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய மாமான்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணதை வந்து முத்து வந்து வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த வீடியோவை காட்டுறாங்க. இத பார்த்ததும் என்ன இது எப்ப எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னமா இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன, இப்ப என்னடனா அந்த வீடியோல இவர் தான் என் மாமா, மலேசியால இருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இதுல நீ சொல்லியிருக்க, இதுல எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதுமே வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, மேடம் அது வந்துடுறாங்க. இங்க பாருங்க மேடம், இவ சொல்றது எல்லாமே சுத்த பொய், அவ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, நான் சொல்றது மட்டும்தான் உண்மைன்னு சொல்லிட்டு மீனாவை வந்து கோர்ட்ல நிக்க வைக்கிறாங்க. இப்ப மீனா நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. ரோகிணியோட விஷயம் என் குடும்பத்துல தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு நான் மட்டும்தான் எங்க தீபாவளிக்காக நாங்க கொண்டாட போனோம், அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சது. சரிம்மா, விஷயம் தெரிஞ்சதுல ஏன் அதை அப்பவே வந்து நீ வீட்டுல சொல்லலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவ காலில் விழுந்து கெஞ்சி கேட்டா, மேடம் எப்படியாவது இந்த விஷயத்த நீ வீட்டுல சொல்லாம இருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டா, என்னுடைய பையனும் நானும் உயிரோட இருக்கணும்னா நீ வந்து உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொள்ளத்துல குதிச்சிடுவேன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணா. அப்ப கூட நான் ரோகிணிக்காக வந்து உண்மையை வந்து நான் மறைக்கல, அவளுடைய பையன் கிருஷிக்காக அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உண்மையை மறைச்சேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, சரிம்மான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப ரோகிணிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹோப் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தரா சாட்சிக்கு வர்றவங்க எல்லாருமே ரோகிணிக்கு எதிராகவே சொல்றதுனால ரோகிணிக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து சாட்சி பலமா இல்லாததுனால ரோகிணி பக்கம் கேஸ் வந்து அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகுது. இப்ப ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. என் மனோஜ் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா நான் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து ரோகிணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு நல்ல ஆயுதம் கிடைக்காது, இப்பவே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி உடனே வந்து மயக்க போட்டு விழுற மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்ததும் முத்து, மீனா பத்தியா அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சுட்டா, இவளுக்கு இதே வேலைதானா, எப்படி நம்ம பக்கம் கேஸ் ஜெயிக்க போகுது, எப்படியும் விவாகரத்து கொடுத்துடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கா பாருன்றாங்க. நடிக்கட்டுங்க, நடிக்கட்டும், எவ்வளோ நேரம் நடிக்க முடியும், எவ்வளவு நேரம் நடிச்சாலும் இங்க வந்து தானே ஆகணும், அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம ரோகிணி வந்து செக் பண்றவங்க வந்து வக்கீல் வராங்க. வக்கீல் வந்து மேடம் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் மனோஜ் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு சொன்னதும், மேடம் எதுக்காக எனக்கும் அந்த பொய்க்காரிக்கும் விவாகரத்து கொடுக்க போறீங்களான்றாங்க. இல்லைங்க மனோஜ், நீங்க அப்பா ஆயிட்டீங்கன்னு சொன்னதும் இதை கேட்ட விஜயாவுக்கு மயக்கமே வந்துடுது. அத்தை என்னாச்சு அத்தை, ஏன் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அத்தை அத்தைன்னு சொல்றாங்க. என்னடி இது, இந்த பொய்க்காரி மாசமா இருக்காலாமே, ஐயோ இல்ல இது நடக்கவே கூடாது, இது பொய்யாதான் இருக்கும், இல்லைன்றாங்க. மனோஜ் வந்து இல்லையே அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி சொல்றீங்க மேடம், எங்களுக்கு சண்டை வந்து விவாகரத்து வரைக்கும் நாங்க போனதே கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி மேடம் இவ மாசமா இருக்க முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இவ பொய்யா போலீஸ் சர்டிபிகேட் கூட அரேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு
ஒருவேளை டாக்டரை இவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு கூட போய் சொல்லியிருக்கலாம். நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா இவன் மாசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க. ஐயோ என்ன இது, நம்ம இப்படி டிராமா பண்ணாவாத, இவங்க மனசு இறங்கி வருவான், மனோஜ் நம்ம பேச்ச கேட்பான்னு நினைச்சா மனோஜ் என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோகிணி ஒரு பக்கம் பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னம்மா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க? எந்த பொண்ணாவது தான் கர்ப்பமாக இருக்கேன்ற விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா? நான் மனோஜோட குழந்தைய சுமந்துட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கும் எதிர்காலம் ஒன்று இருக்குது. அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். மனோஜுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா இருக்கட்டும், விடுங்க மேடம். மனோஜோட நினைவா இந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. ஜட்ஜ் வந்து என்னப்பா இந்த பொண்ணு இவ்வளோ ஆணித்தனமாக சொல்லுது, கண்டிப்பாக ஒரு வேளை அது உன் குழந்தை இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை நான் அடிச்சு சொல்லுவேன், இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, மனோஜோட குழந்தை தான் உன் வயிற்றுல வளருதுன்றதுக்கு என்ன சாட்சி இருக்கு? எவ்வளவோ பொய் வந்து நீ சொல்லியிருக்க, ஏன் இதுலேயும் பொய் இருக்காதா? அது மட்டும் இல்லாமல் மனோஜோட தான் குழந்தை பெற்றுக்கிட்டன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீயே ஒரு பொய்க்காரி, எவன் குழந்தைய வந்து சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆன்ட்டி போதும், வாய் அடுக்குங்க, போனா போகட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்தா உங்க இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு இருக்கீங்க. மனோஜோட குழந்தைய ஒன்றும் நானும் சோமக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப ரோகிணியோட போய் பித்தலாட்டம் வெளியே வர்றதுக்கு இது எல்லா ஐடியாவும் விஜய் கிட்ட கொடுத்தது நம்ம முத்து தான். முத்து கொடுத்த ஐடியாவை விஜய் எக்ஸிக்யூட் பண்ணதும் கரெக்டாக விஜயா வந்து சொல்ல ரொம்பவே கோபப்பட்டு வந்து எல்லா விஷயத்தையுமே ஒத்துக்கிறாங்க. என்னம்மா இப்படி எல்லாம் போய் சொல்கிறேன்? மேடம் நான் இது எல்லாம் பண்ணது என் புருஷன் கூட நான் வாழணுன்றதுக்காக தான், மனோஜ்காக மட்டும்தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். மனோஜ் என்னை பிரிச்சிடாதீங்க மேடம்ன்றாங்க. ஏமா கோர்ட்லேயே வந்து இப்படியெல்லாம் போய் சொல்கிறேன், அதுக்குள்ளே டாக்டரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு டாக்டர் மூலியமா வந்து பொய்யான ரிப்போர்ட் கொடுக்குற, இப்படி பண்ணுற நீ வீட்டுக்குள்ளே எவ்வளோ பொய் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உனக்கும் உன்னுடைய புருஷனுக்கும் விவாகரத்து கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன மேடம் நீங்களும் ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு இல்லையா? என்னம்மா தப்பு இருக்கு? தப்பு இல்லைன்னு சொல்லிட்டெல்லாம் நீ பேசிட்டு இருக்க. நீ பண்ணிட்டு இருக்க வேலைக்கு என்ன பண்ண சொல்ற? நீ ரொம்பவே கேடுகட்ட வேலை, கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க. உன்னால என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசுறாங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றதுன்னே தெரியல ரோகிணிக்கு. இப்போ உடனே நம்ம ரோகிணி வந்து மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் எனக்கு நீ விவாகரத்து கொடுத்துடாத, நீ நானும் எந்த அளவுக்கு அன்பா பாசமா சந்தோஷமா வாழ்ந்தோம், இப்படி பண்ணிட்டியே மனோஜ், ப்ளீஸ் மனோஜ் வேண்டான்னு சொல்லு மனோஜ்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ மனோஜை கூப்பிட்டு கடைசியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், உன் ஒய்ஃப் கூட சேர்ந்து உன்னால் வாழ முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய மனைவி கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது மேடம், எங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து கொடுத்துடுங்க. அவள் மேலே அவ்வளோ உயிராக இருந்தேன், அவளுக்கு நான் அவ்வளோ நம்பிக்கையே இருந்தேன், அப்படிப்பட்ட நம்பிக்கையை அவள் ஒட்டு மொத்தமாக உடைச்சிட்டான். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி மேடம் அவ கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும்? என்னால் அவ கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த பொய்யான ஃபேக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் கூட எனக்கு வாழணுன்ற அவசியமே கிடையாது, என்னால் வாழவும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே நான் மன்னிச்சிருப்பேன், இங்கே வந்தோம் என் புருஷனுக்கு எல்லாமே தெரியும்னு வேற சொல்லியிருக்கான். இது எல்லாம் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும், மன்னிக்க முடியும்? என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுவட்டமாக சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிடா நீ தாண்டா என் புள்ளன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து ரோகிணி இப்போ நேராக மீனா கிட்ட போகிறாங்க. என்ன மீனா நீ வந்து எப்படி எல்லாம் பண்ணியிருக்க? என்னுடைய புருஷனை என்கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமாக பிரிச்சுட்டு இல்லை, இது எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பாக நீ அனுபவிப்ப. நீ மட்டும் உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ல, அது எதுவும் நடக்காது. நான் எப்படி என் புருஷனை விட்டு கதறி அழுதுட்டு இருக்கேனோ பிரிஞ்சு, அதே மாதிரி நீயும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ அழதான் போகிற. அது நடக்க தான் போகுது, அதை தூரத்துலேருந்து நான் வேடிக்கை பார்க்க தான் போகிறேன். இத்தனை நாள் அமைதியாக இருந்த ரோகிணியை தான் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. இந்த ரோகிணி பழி வாங்கணும்னு நினச்சா எப்படிப்பட்ட எல்லைக்கும் போவான்றதை நீங்கள் யாரும் பார்த்ததில்லை, இனி பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, சரிதான் போமா, நீ பண்ண வரைக்கும் போதும், இனி உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இனி நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இங்கே பார், விவாகரத்து கிடைக்க போகுது. விவாகரத்து கிடைச்ச அடுத்த நிமிஷமே பணக்கார பொண்ணாக பார்த்து என் பையனுக்கு ஏற்ற வசதியில் இருக்கவளா பார்த்து
கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன். அப்போ உன் மூஞ்சை கொண்டு போய் நீ எங்கே வைக்க போகிற நானும் பார்க்குறேன்டின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஏய், எனக்கே சவால் விடுறியா? ஆமாண்டி, உனக்கே சவால் விடுறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். என் மனோஜ், என் அம்மாலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு என்னுடைய பொண்டாட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரதான் போகிறாரு. அது நடக்க தான் போகுது. என்னது, என் பையன் வரப்போகிறானா? அதுவும் உன்னை தேடி? கனவு தாண்டி காணணும். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்கள் பையனை உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்கலை, என் பேர் ரோகிணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே விஜயா வந்து, பத்தியாடா மனோஜ் எப்படி பேசிட்டு போகிறான்னு பார்த்தியா? நீ போயிட்டு அவகிட்ட வந்து அவள் வலையில் விழுந்துடுவியான், அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவியான், எப்படி பேசிட்டு இருக்கா பாத்தியன்றாங்க. அம்மா, அவள் தோற்று போகிறாள்ல, அதை ஆதங்கத்தில் பேசுகிறா. உன்னை போய் நான் எப்படிமா விட்டுட்டு போவேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தெரியாதடா என் பையனை பற்றின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அவள் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து தோல்வி ஒத்துட்டு போகிறவ இல்லைங்க. ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் அவள் போகிறா. ஆனால் அது என்ன விஷயன்றது தான் தெரியல. ஒருவேளை உங்களுடைய அண்ணா மனசு மாறிடுவாரோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியலையே மீனா, தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன்னா? இதுக்கு மேலே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. மனோஜோட லைஃப்பை விட்டு ஒட்டு மொத்தமாக அவள் போகணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி அவனுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரை அவன் அமைச்சுக்கிறதோ, அது எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னராக இருக்கிறான்றத அவன் தான் முடிவு பண்ணணும். நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ரோகிணியோட ஒட்டுமொத்த சுயரூபமும் தெரிஞ்சு அவள் தான் வேணும்னு முடிவு எடுத்தா அதுக்கு மேலே அவன் இஷ்டம் தான். நம்ம என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இதை கேட்டுட்டு, இல்லை, ஏன் பையன் அப்படியெல்லாம் போகிறவன் கிடையாது. அடுத்த முகூர்த்தத்திலேயே பாரு, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு காட்டுறேன். கண்டிப்பாக எனக்கு ஏற்ற மருமகளாக தான் நான் பார்த்து கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து பார்க்குற ரோகிணி, உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தலைகுனியை வைக்கல, என் பேர் ரோகிணி கிடையாது. நான் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன். என் மனோஜை என் வழிக்கு எப்படி கொண்டு வரணுன்றது எனக்கு தெரியும். அதை கூடி சீக்கிரம் நடத்தி காட்டுறேன். இந்த பேப்பர் வந்து எங்களை விவாகரத்துன்னு சொல்லிட்டா நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போயிட போகிறோமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக நானும் மனோஜும் சேர்ந்து சந்தோஷமாக எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமைச்சு நாங்கள் வாழ தான் போகிறோம். அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னால் என்ன, என் மனோஜ் கூட நான் சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம விஜயா வந்து பொண்ணு தேடுறதுக்கான ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து, அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சு தான் ரோகிணியோட விஷயத்த நீங்கள் இப்படி பண்ணீங்க, இப்படி மறுபடியும் பண்ணால் என்னம்மா அர்த்தம்ன்றாங்க. டே, நீ வாயை மூடுடா, எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய பையனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. மறுபடியும் மனோஜோட வாழ்க்கையில் விஜயா என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.